நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மகா உன்னதமான தேவ அன்பு என்பதே. நம்முடைய கர்த்தர் இந்த உலகத்தின் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். இன்று உலக பிரகாரமாக அன்பின் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். மனிதன் தான் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய ஐக்கியத்தையும் உறவையும் இழந்து போனான். இது மிக பெரிய இழப்பாகும். மறுபடியுமாக மனிதன் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவதற்கு அநேக முயற்சிகள் செய்த போதும் அது முடியாமல் போனது. மறுபடியும் தேவனுடைய ஐக்கியத்தையும் உறவையும் ஏற்படுத்த மிக பெரிய தியாக பலி தேவைப்பட்டது. அது பரிசுத்தமும் மாசற்றதும் குறைவில்லாததுமாக இருக்க வேண்டியதாயிற்று. இதை செய்ய, இதை கொடுக்க மனிதனால் முடியாமலே போய்விட்டது. அதனால்தான் தேவன் மனிதன் மேல் வைத்த அளவற்ற அன்பினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்பித்தர வேண்டியதாயிற்று. தேவனுடைய குமாரன் தம்மை முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக, அன்பிலே பூரணமானவராக இயேசுவே இந்த பூமிக்கு வந்தார். தேவன் நம்மீது வைத்த அன்பினால் கல்வாரி சிலுவையில் தம்முடைய குமாரனாகிய இயேசுவையே கைவிட்டார். தான் பெலன் உள்ளவராக இருந்தாலும் இயேசு நம்முடைய பலகீனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பெலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகா உன்னதமான தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மால் முடியாது, அதற்கு நமக்கு தகுதியும் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நம்மீது வைத்த அன்பின் கிருபையினால் தம்முடைய குமாரனின் தியாக சிலுவை பலி மூலமாக இந்த அளவற்ற அன்பை நம்மிடத்தில் ஊற்றியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நாம் மிகவும் பாக்கியவான்கள். கடந்த காலத்தில் இதற்கு முன்பாக நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக, தேவனை விட்டு தூரமானவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ கர்த்தருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நாம் தேவனுடைய அன்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோமாக. தேவனுடைய அன்பினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷமும் நிச்சயமும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டு. தேவனுடைய அன்பை கொண்டாடுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்காக உம்முடைய குமாரனையே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். அந்த மகா பெரிய அன்பை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மகா உன்னதமான அன்பிற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். உம்முடைய உன்னதமான அன்பை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லவும் பகிர்ந்து கொடுக்கவும் எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.